பாக்கியா கோபி கூட ராதிகாவை சேர்த்து வைக்கிறதுக்காக சமாதானப்படுத்துறதுக்காக ராதிகா வீட்டுக்கு வந்து போறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைக்கல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மயூரியை கட்டி அணைச்சிக்கிட்டு பாக்கியா வந்துட்டு ராதிகா கிட்ட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவை தனியா கூப்பிட்டுறாங்க. ராதிகா வந்து ரொம்ப வந்து சோகமா இருக்காங்க. நீங்க இப்படி இருக்காங்க, தயவு செய்து இருக்காதீங்க. இப்போ வந்து எங்களுக்கு 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க வந்து உங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்துட்டு ராதிகா வந்து ஒத்துக்கவே இல்ல அவர் அங்க இருக்கிறது தான் வந்து அவருக்கும் ஹாப்பி, எங்களுக்கும் வந்து நிம்மதியா இருப்போம். அவரை வந்துட்டு எங்க கூட வச்சுக்கிட்டு அவர் கஷ்டப்படுத்த முடியல, அதே மாதிரி நாங்க அங்க இருந்தாலும் எங்களாலே நிம்மதியா இருக்க முடியல, அவர் உங்க வீட்டில் தான் இருக்கணும், உங்க அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ உடனே பாக்கியா எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. நேற்று வந்து அவர் பயங்கரமா குடிச்சிட்டாரு, உங்களை பிரிஞ்சு அவளால இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் வந்து ராதிகா வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. பாக்கியா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இல்லை கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு கோபியோட மண்டையை வந்து யார் கழுவுறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, டே இந்த 2 வருஷத்துல என்ன நடந்துட்டு தயவுசெய்து மறந்துடுறா, அந்த ராதிகான்ற ஒரு பொண்ணு உங்களை வாழ்க்கையில வந்ததே மறந்துடுறா, எங்க கூட நிம்மதியா இருடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் வந்து அதை வந்து ஏற்றிக்கவே முடியல கோபிக்கு, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு அவருக்கு. ஸோ எல்லாரும் சாப்பிட கூப்பிட்றாங்க, ஆனால் இவர் வந்து சாப்பிடவே வரல. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ ஃபேமிலியை சேர்ந்து அவர் சாப்பிட வச்சிடறாங்க. இப்போ இவருக்கு என்ன தெரியுமா, ராதிகாவும் இவங்க குடும்பத்து கூட இருக்கணும். இவருக்கு வந்து இப்போ இவங்க ஃபேமிலியை விட்டுட்டு ராதிகா கூட போய் இருடானாலும் இருக்க மாட்டாங்க. அங்க வந்து அம்மா பிள்ளைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இங்க வந்து ராதிகான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்துல அவங்க 3 எல்லாரையும் சேர்த்துட்டு சீரியலை சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்றது நிறைய பேரோட கருத்து இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த சீரியல் நீங்க பாக்குறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.